சிம்மராசிக்காரங்க குரு பெயர்ச்சிக்கு பிறகு செல்ல வேண்டிய கோயிலா ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல யாரை பார்க்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, காட்டழகிய சிங்கர் அப்படின்னு இருப்பாரு. அதான் நரசிங்கர் சன்னதி. ரொம்ப உயர்வான இடத்துல இருப்பார். படியேறி போய் தான் அவர பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நரசிங்கருக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. கம்பர் வந்து தன்னுடைய கம்பராமாயணத்த அரங்கேற்றம் செய்யும்போது, அந்த இடத்த தான் அரங்கேற்றம் செய்றாரு ஸ்ரீரங்கத்துல. அரங்கேற்றம் செய்றப்ப இரண்யவதை படலத்தை எழுதுறாரு. இரண்யவதை படலம் வந்து அது தேவையில்லாத கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய புலவர்கள் வந்து, எதுக்கு கம்பராமாயணத்துல வந்து இரண்யவதை படலம் வரணும், நரசிங்கருடைய செய்தி வரணும் அப்படின்னு சொன்னப்ப, அந்த காட்டழகிய சிங்கர் என்ன பண்ணாராம், இது இருக்கணும், இது வந்து ராமாயணத்துல இருக்கணும்னு சொல்லி அங்க ஒரு கர்ஜனை குடுத்ததா சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றப்பயே சிலிர்க்குது. இன்னைக்கு வரைக்கும் நரசிங்க நாழை என்ற சொல்லே அறியாத தெய்வமா இருக்கக்கூடிய அந்த நரசிங்கர போய் வழிபடக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில குரு பெயர்ச்சியா இருக்கட்டும், சனி பெயர்ச்சியா இருக்கட்டும், இன்னும் எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும் சுமூகமாக கொண்டு போறதுக்கான மனதைரியத்தை கண்டிப்பா நரசிங்கர் குடுப்பாரு. நீங்க கண்டிப்பா போய் வழிபாடு செய்யுங்க.